கர்ணனின் வீரம் பல யுகங்கள் தாண்டியும் பேசப்படுவதற்கான காரணம் தெரியுமா? கர்ணனின் வீரத்தை அளவிடுவதற்கு முன் முதலில் அர்ஜுனனின் வீரத்தை அளவிட வேண்டும். அர்ஜுனன் இந்திரனின் அம்சமாக இருப்பவன். ஒருமுறை அக்னி தேவனின் பசியை போக்கி வருண பகவானின் காண்டீவ தனுசை பெற்றவன். தனது திறமையால் சிவபெருமானை மகிழ வைத்து பாசுபதாத அஸ்திரத்தை பெற்றவன். அர்ஜுனன் கிட்ட பாத்தீங்கன்னா அஞ்சலிகா அஸ்திரம் போன்ற எண்ணற்ற அஸ்திரங்கள் இருக்கிறது. நடு இரவிலும் காண்டீபம் கொண்டு இலக்கினை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டவன். அர்ஜுனன் காண்டீபத்தால் ஒரே நேரத்தில் 500 அம்புகளை விடும் அளவிற்கு திறமையானவன். குருஷேத்திர யுத்தத்தில் அதிரதன் என்னும் பட்டத்தை பெற்றவன். இவ்வளவு பெரிய வீரனாக இருந்த அர்ஜுனனுடன் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்த போதும், தேர்கொடியில் அனுமன் இருந்த போதும் கர்ணனின் அம்புகள் தாக்கியதால் அர்ஜுனன் தேர் 2 அடி பின்னோக்கி நகர்ந்தது. இவை அனைத்திற்கும் காரணமாக இருந்த தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்திய சூரிய தேவனின் மகனான கர்ணன் அவனே சிறந்த வீரனாவான் என்று கிருஷ்ணர் சொல்கிறார்.